நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து மாயா பத்தின எல்லா உண்மையுமே வந்து சீனுகிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சீனுவோட மனசும் கொஞ்சம் மாறுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம சீனு வந்து பயங்கரமான கோவத்தில மாயா வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு மாயா, இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் எல்லாமே நீ தான். உன் காசு மட்டும் கிடச்சுன்னு வச்சுக்கோமே, உன் கையில குடுத்துட்டு உன்னை இந்த வீட்ட விட்டு அனுப்புறது தான் என்னோட முதல் வேலை" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு, தயவுசெய்து வந்து விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு ஒண்ணும் புரியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, விவரம் தெரியாம பேசுறதுக்கு நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஜானகி வந்து இருந்து பார்த்துடுறாங்க. என்னடா இவங்க 2 பேர் வந்து பேசுறத பார்த்தா இவங்க வந்து சந்தோஷமா வாழ மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆசையா லவ் பண்ணி வீட்ல வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில காதல்லயும் ஜெயிச்சு இப்படி கல்யாணம் பண்ணவங்க இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து வந்து சீனு வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. மாயா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க. "என்ன மாயா, சீனு ரொம்ப திட்டுறானா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல பெரியம்மா, விடுங்க. அவனுக்கு இருக்கிற கோவத்தில அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல, அவனுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். இல்லைன்னா வந்து உன்னோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும். அங்க பார்த்துக்கிட்டோம்னா தனத்தோட வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. அவருக்கு எப்படி உண்மையை தெரிய வச்சு அவர் அதை எப்படி எடுத்துக்க போறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே பார்த்தா சீனு வேற வந்து விவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீ எல்லாம் அப்படி பண்ண அப்படின்னு தெரிஞ்சா அவன் வந்து பேச மாட்டான். கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குருவான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லை பெரியம்மா, வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லை, அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா அதெல்லாம் சரியாக வராது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பத்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து பார்வதியோட கண்ணுல வந்து மண்ண தூவிட்டு, அந்த ரூ. 40,00,000 எடுத்து கொண்டு போய் லிங்கம் கையில குடுத்துற வேண்டியதான். லிங்கம் வந்து அதுக்கடுத்து அத கொண்டு போய் சீனு கையில குடுத்துட்டா, நம்ம இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். மாயாவ வந்து நம்ம வெளியில தொரத்தணுன்ட்டு அவசியமே கிடையாது. சீனுவே எல்லா வேலையும் பார்த்துக்குருவான். சீனுவே அந்த மாயாவ வந்து அடிச்சு வீட்ட விட்டு தொரத்திருவான். அதுக்கடுத்து நம்ம ஆசைப்பட்ட மாரி சாருவையே வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த காச எப்படி திருடுறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் வந்து தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சீனு வந்து மறுபடியும் வந்து மாயாவ வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து நம்ம ஜானகிக்கு வந்து பொறுக்க முடியல. இதுக்கு மேல வந்து உண்மைய மறைச்சுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சீனுக்கிட்ட உண்மைய சொன்னா தான் சரியா வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் சீனு, எதுக்கு இப்போ மாயாவ வந்து எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்து ஜானகி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவ பண்ண வேலைக்கு இவள வந்து கொஞ்சுவாங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய், அவ பண்ற வேலைக்கு நீ அவள தலையில தூக்கி வச்சு கொண்டாட தான் செய்யணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜானகி. "என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடும்பம் சீரழிஞ்சு போய் இப்படி வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறதுக்கு காரணமே இவ தான். இவ மட்டும் அன்னைக்கு அமைதியா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "எந்த பிரச்சனை வந்திருக்காது? அத சொல்லு சீனு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, தனம் வந்து பிடிச்ச பையனோட வந்து அவ வந்து கல்யாணம் பண்ணியிருப்பா. அவ வந்து கார்த்திய வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். இப்போ வந்து அவளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிருச்சு. அந்த கதிர தேவையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு இவ தான் கதிர வந்து தாலி கட்ட சொல்லியிருக்கான். அப்படி பார்க்கும்போது தனத்தோட வாழ்க்கையை சீரழிச்சவே இவ தான். அது மட்டும் இல்லாம இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, மாமா வந்து என்ன செய்றதுன்னு தெரியாம வெளியிலேயே தல காட்ட முடியாம இருக்காரு. அதுக்கு காரணம் இவ தான். இந்த குடும்பத்த வந்து சீரழிச்சிட்டா. இவள என்னைக்கு இந்த வீட்ட விட்டு வெளியில அனுப்புறனோ அப்பதான் நிம்மதி. கூடிய சீக்கிரம் வந்து என் கைக்கு அந்த ரூ. 40,00,000 மட்டும் கிடைச்சிருச்சுன்னா, இவ கையில காச குடுத்து இவள முதல்ல வீட்ட விட்டு அனுப்புறது தான் என்னோட முதல் வேலை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு சீனு, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. மாயா வந்து எப்படிப்பட்டவ, அவ என்னென்னலாம் பண்ணியிருக்கா இந்த குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா, நீ இந்த மாதிரிலாம் பேசவே மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அத்தை, அவ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவள வந்து நீ எந்த அளவுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண? இந்த குடும்பமே உன்னை எதிர்த்தாலும் நீ வந்து எந்த அளவுக்கு துணிஞ்சு அவளோட கைய பிடிச்ச? அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே பெருமையா இருக்கு. ஆனா நீ இப்படி பண்றத பார்த்தா எனக்கே ரொம்ப கவலையா இருக்குடா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் அத்தை. நான் வந்து அப்ப அந்த மாயாவ லவ் பண்ணேன். இந்த மாயா வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. எப்படா இவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய், நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்றாங்க. "என்ன அத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய், மாயா இந்த வீட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்டடா. மாயாவ இந்த நேரம் நீயே அவள வந்து சப்போர்ட் பண்ணுவ" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி என்ன பண்ணியிருக்கா? ஏய் சொல்லு பார்ப்போம். ஏய் மாயா, எதுக்கு வாய வந்து மூடிக்கிட்டு அமைதியா இருக்க? நீ என்ன பண்ணியிருக்க இந்த குடும்பத்துக்காக? சொல்லு. எத்தனை பேர் வாழ்க்கைய சீரழிச்ச? அத சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாரி தான் காட்டுறாங்க. "ஏய், இதுக்கு மேல வந்து உனக்கு மரியாதை அவ்வளோதான். அவ என்ன பண்ணா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து
ஜானகி வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது, உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மாயா வந்து இந்த குடும்பத்துக்காக என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அப்போ வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க. பெரியம்மா தயவுசெய்து வந்து இந்த உண்மை வந்து வெளியில் தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும். சீனுக்கு சொன்னால் சீனு அவசரப்பட்டு உண்மையை வெளியில் சொல்லிடுவான், அதனால் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகியோட காது பக்கத்தில் போய் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன அத்தை காது பக்கத்தில் போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லுங்க அத்தை, அவள் என்ன பண்ணா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் வந்து உன்கிட்ட வந்து மாயா பற்றி சொல்கிறேன் சரியா. மாயா வந்து இப்போ அந்த காரியம் பண்ணதுனால தான் தனத்தோட வாழ்க்கையே வந்து காப்பாற்றிருக்கு. அவன் கார்த்தியை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தான்னா இந்நேரம் தனத்தோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றினதே வந்து மாயா தான். இது சொல்கிறத வந்து நான் உன்கிட்ட வந்து தெளிவாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், தயவுசெய்து வந்து அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தனத்துக்கு பிடிச்சவனோட வாழ விடாமல் தேவையில்லாமல் பிடிக்காதவங்களை கட்டி வச்சிருக்கா, இவ வந்து வாழ்க்கையை காப்பாற்றினாளா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு உண்மை தெரிய வரும்போது அது உனக்கே புரியும் சீனு. இப்போதைக்கு வந்து மாயாவை எதுவுமே திட்டாத, தயவுசெய்து வந்து உன் எண்ணத்தை மாற்றிக்கோ மாயா மேலே இருக்கிறத. மாயா வந்து ரொம்ப நல்லவ, நான் சொன்னால் கேட்பையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் கேட்பேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனே. சரி இனிமேல் வந்து மாயா வந்து சப்போர்ட் பண்ணலான்னு பரவாயில்ல, அவளை வந்து திட்டாத. அப்போ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பமே வந்து ஒன்றா இருக்குது, இல்லைன்னா யார் யாரோ எங்கெங்கேயோ போயிருப்பாங்க, அவளை தான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனு வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.